அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது நாடு முழுவதும் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் புதிய கட்டுப்பாடுகள் குறித்தும் மேலும் பள்ளி கல்லூரி விடுமுறை போன்ற முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இதுல என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன என்பதை பற்றி விரிவாக நம்ம வீடியோல பார்க்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் கடந்த ஏப்ரல் 24ஆம் தேதி முதல் அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் கோடை விடுமுறை அளிக்கப்பட்டது. கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி தமிழகம் முழுவதும் பள்ளிகள் திறக்கப்பட்டன. தமிழகத்தில் ஏப்ரல் முதல் ஜூன் முதல் வாரம் வரை கோடை வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும். இதனால் பள்ளிகள் திறப்பு தேதி சற்று ஒத்திவைக்கப்படும். ஆனால் இந்த ஆண்டு பருவமழை முன்கூட்டியே பெய்து வெப்பம் தணிந்துள்ளதால் இதனால் திட்டமிட்டபடி பள்ளிகள் ஜூன் 2ஆம் தேதி திறக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக மழையின் அளவு குறைந்து நேற்று முதல் வெப்பம் அதிகரித்து வருவதால் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையில் இன்று மற்றும் நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் எனவும் அதிக வெப்பமும் மற்றும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் நிலையில் தமிழகத்தில் ஓரிரு பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படலாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையில் நாடு முழுவதும் கொரோனா பரவல் அதிகரித்து வருகிறது. புதுச்சேரியில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் பள்ளிகள் திறப்பை 2 வார காலத்திற்கு ஒத்திவைக்க வேண்டும் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் கொரோனா தொற்று அதிக அளவில் பரவி வருகிறது. பரிசோதனைகள் குறைவாக உள்ள நிலையில் அதிக எண்ணிக்கையிலான மக்கள் இருமல், காய்ச்சல், சளியுடன் அவதிப்படுகிறார்கள். எனவே மனித உயிர் சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் புதுச்சேரி மாநில கல்வித்துறையும் சுகாதாரத்துறையும் அலட்சியம் காட்டாமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பது மட்டுமின்றி மாணவர்கள் பாதிக்காத வகையில் பள்ளி விடுமுறையை 2 வார காலத்திற்கு நீட்டிப்பு செய்ய அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் கொரோனா பரவல் இருந்தாலும் இது வீரியம் இல்லாததால் பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் அச்சப்பட தேவையில்லை என்று தமிழக சுகாதாரத்துறை விளக்கம் அளித்துள்ளது. நன்றி, வணக்கம்.